குதிரைகளை திருப்பி அதிவேகமாக செலுத்திட்டு எல்லா படைகளும் வந்து சேர்ற வரைக்கும் காத்திருக்கணுமா? கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா? அவனை அவசியமா கண்டுபிடிச்சாகணும்னு குதிரை மீது ஏறி விரைந்து போனாங்க. ஆயனர்கிட்டவும் சிவகாமி கிட்டவும் விடை பெற்றதுக்கு அப்புறமா மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் குதிரைகளை திருப்பி அதிவேகமாக செலுத்திட்டு போய் அரண்மனையை அடைஞ்சாங்க. அவங்கள கண்டதும் அரண்மனை வாசல்ல காவல் புரிஞ்சிட்டு இருந்த வீரர்கள் எல்லாம் வாழ்க வாழ்க, சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க, மாமல்ல மகாவீரர் வாழ்க அப்படின்னு கோஷம் எழுப்பிட்டே வந்து அவங்களுக்கு வணங்கி வழிவிட்டு நின்னாங்க. காவலர்களோட வாழ்த்து ஒலி மட்டும் இல்லாமல் அங்கே வரிசை வரிசையாக நின்ன குதிரைகளோட கனைப்பு ஒலியும் சேர்ந்துச்சு. அரண்மனை முன்வாசலை தாண்டி அவங்க உள்ள நுழைஞ்சதும் அங்கே இருந்த விசாலமான நிலா முற்றத்தில் வீரர்கள் பல பேர் அணிவகுத்து நிற்கிறது தெரிஞ்சுது. சக்கரவர்த்தியையும் குமார பல்லவரையும் பார்த்ததும் அந்த வீரர்களும் ஜெயகோஷம் செஞ்சாங்க. எல்லாருக்கும் முன்னால் நின்ன ஒருத்தர் மட்டும் தனியாக பிரிஞ்சு முன்னால் வந்து பணிவாக நின்னார். சக்கரவர்த்தி அவரை பார்த்து, சேனாதிபதி, தூதர்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாகிவிட்டதா? புறப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆம் பிரபு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த திசைக்கு போகணுங்கிறதையும் சொல்லிட்டேன். எல்லாரும் கிளம்புறதுக்கு ஆயத்தமாக உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சேனாதிபதி சொன்னார். சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை பார்த்து, குழந்தையே, உன்னோட தாயார் கவலையாக இருப்பா. அவகிட்ட போய் விஷயம் என்னதுன்னு தெரியப்படுத்து. 2 பேரும் போஜனத்தை முடிச்சுட்டு மேல் மடத்துக்கு போங்க. இந்த தூதர்களை அனுப்பிட்டு நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். வெகு காலம் சமணராக இருந்த காரணத்தினால சக்கரவர்த்தி இரவில் போஜனம் செய்யறதில்ல. சைவராக ஆனதுக்கு அப்புறமாவும் அவர் இரவில் உணவு அருந்துற வழக்கத்தை மேற்கொள்ளலை. சரிங்கப்பா, இதோ போகிற. ஆனால் எல்லா படைகளும் வந்து சேர்ற வரைக்கும் காத்திருக்கணுமா? ஆயத்தமாக இருக்கிற படைகள் உடனே போருக்கு புறப்படலாம் இல்லையா அப்படின்னு மாமல்லர் கேட்டார். சக்கரவர்த்தி புன்னகையோடு, அதை பற்றி யோசிக்கலாம் குழந்த. இப்போ நீ போய் உன்னோட தாயாரை பாரு அப்படின்னு சொன்னார். மாமல்லர் அங்கிருந்து போனதுக்கப்புறமா மகேந்திரர் சேனாதிபதியை பார்த்து, கலிப்பகையாரே, தூதுவர்கள்கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி இது. தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் இருக்கிற ஒவ்வொரு கோட்டத்திலும் 1000 வீரர் அடங்கிய படைகளை திரட்டி ஆயத்தமாக வச்சிருக்கணும். மறுபடியும் செய்தி அனுப்பிய உடனே படை புறப்படுறதுக்கு சித்தமாக இருக்கணும். நான் சொல்கிறது தெரியுதா அப்படின்னாரு. தெரியுது பிரபு அப்படின்னு கலிப்பகையார் பதில் சொன்னார். கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா? துறவரத்தாரை தவிர வேற யாரையும் விசாரிக்காம கோட்டைக்குள்ளே விடக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கிற. வெளியே போகிறவங்களையும் கவனிக்க சொல்லியிருக்க. நகருக்கு உள்ளேயும் யார் பேர்லையாச்சும் சந்தேகத்துக்கு இடம் இருந்தால் சிறைப்படுத்தி காவலில் வைக்க சொல்லியிருக்க. அப்புறம் கோட்டை சுவரெல்லாம் பழுது பார்த்துருக்குதா? சேனாதிபதி, பல்லவ சாம்ராஜ்யம் நிலைச்சு நிற்கிறது இந்த காஞ்சி கோட்டையோட பாதுகாப்பையே பொறுத்திருக்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். பல்லவ சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு காவேரி முதல் கிருஷ்ணா நதி வரைக்கும் லட்சோப லட்சம் வீரர்கள் காத்திருக்காங்க பிரபுன்னு கலிப்பகையார் சொன்னார். உண்மைதான். ஆனால் அவங்க வெறும் கையினால் சண்டை போட முடியாது இல்லையா? அந்த லட்சோப லட்சம் வீரர்களுக்கும் வேண்டிய வேல்களும் வாள்களும் எங்கே அப்படின்னு கேட்டார் சக்கரவர்த்தி. சேனாதிபதி கலிப்பகையார் மௌனம் சாதிச்சார். கீழே சோழ நாட்டில் வாளும் வேலும் நல்லா செய்வாங்க போல இருக்குது. யானை மேலே எறியப்பட்ட வேலை நீங்கள் பார்த்தீங்களான்னு சக்கரவர்த்தி கேட்டார். இல்லை பிரபுன்னு கலிப்பகையார் சொன்னார். மாமல்லங்கிட்ட அது இருக்குது. மாமாத்திரர்னு எழுதப்பட்டு இருக்குது. மாமாத்திரங்கிற பட்டம் கீழே சோழ நாட்டுக்கு உரியது இல்லையா? ஆமாங்க பல்லவேந்திரா. அந்த வேலை எரிஞ்சவன் கீழே சோழ நாட்டானாத்தான் இருக்கணும். அந்த மாதிரி வேலெறியக்கூடிய வீரர்கள் 1000 பேர் இருந்தா இந்த கோட்டை காவலை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். பிரபு, நம்ம பல்லவ சைனியத்தில் எத்தனையோ 1000 வேல் வீரர்கள் இருக்காங்கன்னு கலிப்பகையார் சொன்னார். அந்த வேலை எரிஞ்சவன் 10,000ல் ஒரு வீரன். அவனை அவசியமாக கண்டுபிடிச்சாகணும்னு சக்கரவர்த்தி சொன்னார். சேனாதிபதி மௌனமாக இருந்தார். அப்புறம் கலிப்பகையாரே, இன்னொரு விஷயம், காவி துணி அணிஞ்சவங்களை பற்றின கட்டளையை மாற்றியாகணும்.
ஆயனரையும் அவரோட மகளையும் பார்த்துட்டு நாங்கள் திரும்பினப்ப ஒரு சந்தோட முனையில் ஒரு புத்த பிக்ஷு நிற்கிறத பார்த்தேன். சட்டுன்னு அவர் நிழலில் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். கட்டளை என்ன பிரபுன்னு கலிப்பகையார் கேட்டார். ராஜவிகாரத்து மேலே கவனம் வச்சு புதுசாக வந்திருக்கிற புத்த பிக்ஷு யாருன்னு பார்க்கணுன்னு சக்கரவர்த்தி சொன்னார். உடனே ஏற்பாடு செய்கிற பிரபு அப்படின்னு சொல்லிட்டு கலிப்பகையார் ஒவ்வொரு தூதராக அழைச்சி இவர் இன்னென்ன கோட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னு சக்கரவர்த்தி கிட்ட தெரியப்படுத்தினார். தூதர்கள் தனித்தனியாக சக்கரவர்த்திக்கு வணங்கி விடை பெற்றுட்டு தத்தம் குதிரை மீது ஏறி விரைந்து போனாங்க. 7வது அத்தியாயம் இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த அத்தியாயத்தில் பரஞ்சோதியை பற்றின எந்த தகவலையும் கல்கி அவர்கள் தெரிவிக்கலை. அவன் சிறையிலிருந்து தப்பி போனானா இல்லையா, அவனை யாராச்சும் காப்பாற்றினாங்களா, இதை பற்றியெல்லாம் எந்த விவரமுமே தெரியலை. 8வது அத்தியாயத்திலேயாச்சும் இதை பற்றின விவரங்கள் இருக்குதான்னு பார்ப்போம். 8வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.